வணக்கம். Welcome to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. So, இன்றைக்கு ஷோவில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆக்சுவலி செய்ய போகிறோம். முதலாவது let's go to our agenda first and then I will get into that. So, I'm going to top of the hour இன்றைக்கு we have Christine Elliott, அவ வந்து Deputy Premier of Ontario. அவ வந்து வேக்சினேஷன்ஸ் பற்றியும் இப்போ யாருக்கு வேக்சின்ஸ் கிடைக்க போகுது எந்தெந்த டைம்லைனை வந்து அதை பற்றியெல்லாம் பேச போகிறோம். And then we have a doctor from Quebec. அவர் வந்து குபெக்குக்கு இப்போ வந்து கைக்க போகிறார். அங்கே வந்து வேக்சின்ஸ் என்ன மாதிரி என்னென்ன ஏஜ் குரூப்ஸ் என்ன மாதிரியாகவே ப்ரோக்ரஸ் பண்ணுறோம்ட்டு அவர் வந்து அதுக்கு அப்டேட் தருவார். And then we have Anita Anand. அவள் வந்து Minister of Public Services and Procurement. அவள் வந்து இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் நடந்திருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அவள் கேட்டிருக்கோம். அகேன் இந்த வேக்சின் ப்ரோட்டோகால் எல்லாத்தையும் பற்றி தான். ஸோ அவள் அந்த கொஸ்டின் ஆன்சர் பீரியட் போடுறது we'll have a watch at that. And then எங்களோட கனேடியன் வளத்துக்கு we have Major General Dany Fortin. Again, அவர் தான் எல்லா கனடாக்கும் வேக்சின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பொறுப்பானவர். ஸோ இதை வந்து இப்போ அப்கமிங் வேக்சின்ஸ் அங்கே இப்போ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. வேக்சின்ஸ் இப்போ டபுள் இதில் வரப்போது நிறைய சப்ளை பண்ணப்போது. ஸோ அந்த இதில் வந்து தான் எந்தெந்த கேட்டகரி யாராக இருக்க போகுது எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம்ட்டு கதைக்கப்படுறார். And then we have our currency rates for today. And then we also have another treat எல்லாருக்கும். Give you an update on that after as well. And then our weather and our news. And again, சொன்ன மாதிரி ஸோ இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான ஷோ ஏனெண்டா இன்றைக்கு எங்களோட 200th எபிசோட். ஸோ எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ. இவ்வளோ தூரம் வந்து எங்களை பார்த்து ஒரு சக்ஸஸாக கொண்டு வந்ததுக்கு we really appreciate that. எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் நிறைய சப்போர்ட் காமெண்ட்ஸ் நிறைய ஆட்கள் கால் இன் பண்ணியும். ஸோ அகேன் இன்றைக்கும் ஒரு லைவ் ஷோ மாதிரி தான் we're gonna do it. ஸோ 200th எபிசோடுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு 2 ஹவர்ஸ் இன்றைக்கு கிடைச்சிருக்கேன். ஸோ என்னோடையும் அண்ட் ஆல்சோ சுதாரன். ஸோ லெட்ஸ் கோ டு சுதாரன். ஸோ ஹாய் சுதாரன். ஹலோ கலைவாணி, வணக்கம் எல்லாருக்கும். கலைவாணி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எங்களுடைய 200வது நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். நீங்கள் ஏற்கனவே நன்றி சொல்லியிருந்தாலும் என்னுடைய சார்பிலும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை காலமும் கடந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது குட் ஈவினிங் கனடா. ஆகவே இன்று 200வது நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறது. ஜூலை மாதம் எங்களுடைய 1வது ஆண்டு நிறைவு பெறுகிறது. ஆகவே இதுவரை காலமும் இந்த கோவிட் பேண்டமிக் காலத்திலும் எங்களுக்கு அனுசரணை வழங்குகின்ற விளம்பரதாரர்கள், நாளாந்தம் எமது நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருப்பவர்கள், எங்களுடைய நிகழ்ச்சி பற்றி கருத்து வழங்குபவர்கள், அத்தோடு எங்களோடு கூடவே பயணிக்கின்ற தகவல்களை வழங்குகின்ற வல்லுநர்கள் மற்றும் எங்களுடைய கலைஞர்கள், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுக்கு குட் ஈவினிங் கனடா சார்ந்த செய்திகளை தகவல்களை திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை வழங்கும் என்று கூறிக்கொண்டு கலைவாணி இன்றைய டாப் ஆஃப் தி ஹவரில் என்ன நாங்கள் பார்க்க போகிறோம்? ஹாய் காய்ஸ், டாப் ஆஃப் தி ஹவர் முதல் போகிறதுல அகேன் இன்றைக்கு ஒரு லைவ் ஷோ. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு அடித்து விஷ் பண்ணி கால் பண்ணுறதா இருந்தால் யூ கேன் ஆல்சோ டு தட் இஸ் வெல். ஸோ கால் பண்ண வேண்டிய நம்பர் வந்து 416-323-3304. ஸோ நீங்கள் எனி டைம் வந்து அடுத்து நீங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணலாம். ஸோ எங்களோட டாப் ஆஃப் தி ஹவர் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தட். ஸோ அகேன் Christine Elliott, அவள் வந்து எங்களோட Deputy Premier of Ontario. அவள் வந்து எங்களுக்கு வேக்சினேஷன்ஸ் எந்தெந்த ஏஜ் குரூப்புக்கெல்லாம் போகுதுன்னு கதைக்க போகிறா. ஸோ லெட்ஸ் வாட்ச். How long is this? How long is this? Can I get the temperature? நீங்க எப்படி சொல்லுங்க? லெக்வார்ட் பிரான்சுவா லெக்வார்டோட சேர்ந்து டாக்டர்ஸும் இது பண்ணாங்க. சோ அத பத்தி பாப்போம். We have administered more than 5 million doses with over 4.6 million Ontarians having received at least one dose. Starting with the province's most vulnerable populations, including long-term care residents. I'd like to thank all our frontline healthcare workers, the public health units, and many other partners whose hard work has helped us come this far. Beginning next week, Ontarians will begin receiving a more predictable and increased supply of vaccines from the federal government. This will allow the province and our partners to further accelerate our vaccine rollout and get more shots into arms. This includes a focus on getting vaccines to those most at risk. To that end, the province will increase the supply of COVID-19 vaccines to hotspot communities by over 1 million doses. During the weeks of May 3rd and May 10th, 50% of upcoming vaccine shipments will be dedicated to hotspot communities, administering doses through mobile teams, pop-up clinics, mass immunization clinics, hospitals, primary care, and pharmacies.
This targeted, time-limited approach is designed to reduce COVID-19 cases, hospitalizations, and deaths in our most at-risk communities. At the same time, an increased supply of vaccines mean we will not be taking away vaccines from other public health regions. Their allocations will remain the same as previously planned and will increase later in May. More predictable supply from the federal government also allows the province to provide more certainty in its vaccine rollout and when Ontarians can expect to receive the vaccine. To that end, as of April 30th at 8 a.m., individuals aged 55 and over across the province will now be eligible to book their appointment through our provincial booking system. We will continue to expand booking eligibility across the province throughout the month of May, with individuals aged 18 and older eligible to book through the provincial booking system as early as the week of May 24th. This is exciting news. The way out of the pandemic is vaccines, and the light at the end of the tunnel grows brighter every day. However, until the majority of Ontarians have received both doses of the vaccine, we all must continue to follow the public health measures we know work and keep us safe. The best vaccine remains the first one you're offered, and I strongly encourage everyone to book an appointment as soon as their turn. By doing so, we can protect our families, friends, and loved ones and stop the spread of COVID-19. Back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Time வந்து 9:10 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. So Christine Elliott எங்களுக்கு வந்து நிறைய இப்போ ஷேர் பண்ணியிருக்காரு. So let's see what Sudharan has to say for that. ஆமாம், அவர் சொன்னது போல இப்பொழுது கனடாவை எடுத்துக்கொண்டால் அனைத்து மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களிலும் இந்த தடுப்பூசி வழங்குவது என்பது துரித கதியில் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த ஜூன் மாதம் அல்லது ஜூலை மாதத்துக்குள் முதலாவது ஊசியை முழுமையாக கனடியர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பல இடங்களிலும் இந்த விடயங்கள் பகிரப்பட்டிருந்தாலும் குறிப்பாக ஒன்டாரியோவை பொறுத்தவரையில் எப்படி இந்த திட்டம் செயல்படுகிறது என்று பார்த்து விடலாம். மே மாத இறுதிக்குள் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமான முதலாவது தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதற்கான முன்பதிவுகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மே மாதம் ஆரம்பத்தில் 8 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகளை ஒன்டாரியோ பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று மே மாத இறுதிக்குள் 9,40,000 தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மே மாதம் 3ஆம் தேதி தடுப்பூசி பெறக்கூடியவர்களின் வயதெல்லை 50 ஆரம்பித்து பின்னர் 40, 30, அதன் பின்னர் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக கிறிஸ்டின் எலியட் அவர்கள் அந்த ஒளிப்பதிவில் கூறியிருந்தார். அடுத்து டாப் ஆஃப் தி அவரை தொடர்ந்து என்ன பார்க்க போன்றோம் கலைவாணி? ஸோ கைஸ், அடுத்து எங்களுக்கு வந்து இப்போ ஒன்டாரியோ நாங்கள் பார்த்தாச்சு. குபெக்கில் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ குபெக் அகேன் வந்து ப்ரீமியர் ஃப்ரான்சுவா லெகால்ட்டோட சேர்ந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து கலந்து கொண்டு அவெண்ட இதை வந்து இப்போ யாருக்கு வேக்சினேஷன்ஸ் போகலாம், எந்த ஏஜ் குரூப்ஸ் எல்லாம் செய்யலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஹேவ் a watch at that clip. News side, we have announced that we are opening tomorrow the vaccination for the population in general. As of tomorrow morning, 8 o'clock, people will be able to book their vaccination over the web. Starting tomorrow at 8 will be for the first category by age, starting from 50 years old to 59. That's as of tomorrow. On Monday, Wednesday, and next Friday, we move to the category of 40 years old, 45, 40, and 35 under those 3 dates. And what we call the Week of the Youth will be in the following youth. So by May 14, all the population, all the adult population would have been able to take their appointment under those circumstances. The reason we have selected this 2 days delay
by each category is to make sure that people can have access, a privileged access for 2 days, to make sure that we respect the category by age as has been recommended by public health. So we're very pleased with that, and the main reason we are able to do that today is that we have respected the special category of category 8 and 9 of handicapped and essential services, as we had committed. Over 750,000 appointments have been taken in the last week. So we are confident now that we can move to the population in general, because we have also the vaccine, as Monsieur Paré has explained in the last few minutes. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Hi guys, welcome back. So again, Quebecல வந்து நிறைய சொல்லியிருக்கோம் என்னென்ன ஏஜ் குரூப் என்னென்ன வேக்சினேஷன்ஸ் எல்லாம் செய்யலாண்டு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்களா குபெக்கில் வந்து May 14th 18 வயசுக்கும் மேலால வரைக்கும் எல்லாருக்கும் அந்த வேக்சின் வந்து அவைலபிளாக அவை புக் பண்ணி போகலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா அவை ஜெனரல் பப்ளிக்கு இப்போ இந்த வேக்சின் வந்து அவுட்புட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஏஜஸ் குரூப்புக்குள்ளே இருந்தீங்களா மேக் ஷூர் நீங்கள் புக் பண்ணுறீங்களேண்டு. ஸோ அகேன் April 30th அந்த வீக்குள்ளே 50 to 59 ஏஜ் உள்ளவ, May 3rd 45 to 49, May 5th 40 to 44, May 7th 35 to 39, May 10th 30 to 34, May 12 25 to 29, and May 14 18 to 24 வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்களா அகேன் May 14th வந்து எல்லாரும் இப்போ வந்துடுவாங்க அந்த ஏஜ் குரூப்புக்குள்ளே 18 and plus. குபேக் பாப்புலேஷன் வந்து இப்போ ஒரு 35% ஆக்சுவலி ஃபுல்லாக இப்போ வேக்சின் பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் 71st வேக்சின். ஸோ குபேக் வந்து கொஞ்சம் முன்னாடியாக இருக்கிறோம். நிறைய ஆட்கள் இப்போ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பற்றி கேட்டிருக்கோம். இப்போ நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கீழால் விடுவீங்களா, இப்போ எல்லோரும் வேக்சினேட் பண்ணபடியா அது இப்போதைக்கு இட்ஸ் நாட் சேஃப், ஸ்டில் லாக்டவுன் மோட் தான் இருக்குமெண்டு அது கொஞ்சம் தான் நாங்கள் பார்த்து செய்யணுமெண்டு. ஸோ என்ன செய்யணுமெண்டு ஓசி. அடுத்த டாப்பிக்கு லெட்ஸ் ஆஸ்க் சுதாரம் வாட்ஸ் நெக்ஸ்ட். ஆமாம் கலைவாணி, அவ்வப்போது எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பான கருத்துக்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் ஏன் தாயக செய்திகள், உலக செய்திகள், இணைய செய்திகள் இடம்பெறுவதில்லை என்று பலரும் கேட்டிருந்தார்கள். ஆகவே ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம், பல ஊடகங்கள் இங்கே அதற்கான சேவையை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இது முற்றுமுழுதாக கனேடிய செய்திகளை, தகவல்களை தாங்கி வருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக ஆரம்பத்திலிருந்தே இருந்து வருகிறது. அதிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து ஒருமனதாகவே இருக்கின்றோம். காரணம், தனி ஒரு ஊடகமாக முழுமையான செய்திகள், தகவல்களை வழங்குவது எமது நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுடைய உதவிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த செய்திகள், தகவல்களை எமது நிகழ்ச்சிகளை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஏனையவர்களோடும் உங்களுடைய நண்பர்களோடு உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதோடு எங்களுக்கு வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது. வாட்ஸ்அப் குழுமத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைந்து கொண்டால் நீங்கள் அவ்வப்போது நாங்கள் பகிர்கின்ற செய்தி உடனுக்குடன் உங்களுடைய கைத்தொலைபேசிகள் வந்து சேரும். அதோடு இன்னும் ஒரு செய்தியும் சொல்லிக்கொள்ளலாம். 2 ஆப், அதாவது ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், iOS ஆக இருக்கலாம், 2 ஆப்பும் இந்த வாரத்தில் இருந்து தயாராகிவிட்டது. ஆகவே நாங்கள் நிச்சயமாக வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நாங்கள் எந்த பேரிலே நீங்கள் அதை டவுன்லோட் செய்ய வேண்டும் அது பற்றிய விவரங்களை பகிர்ந்து கொள்வோம். ஆகவே நாங்கள் இன்று அறிவிக்கலாமல் இருந்தோம், இருந்தாலும் ஒரு சில வேலைகள், தொழில்நுட்ப விடயங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் திங்கட்கிழமையிலிருந்து நீங்கள் அதை டவுன்லோட் செய்து வைத்துக் கொள்ளலாம். ஆகவே உடனடியாக செய்திகளை அறிந்து கொள்ளலாம். அதோடு இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் இடம்பெற விரும்பினால் நீங்கள் நேரடியாக 10 மணி வரை இணைந்து கொள்ளலாம். 416-323-3304, 416-323-3304 என்று திரையில் தெரிகின்ற இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். அதோடு எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 416-292-0033, 416-292-0033 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை அல்லது இணைந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய அழைப்பை மேற்கொள்ளலாம். சரி, அடுத்ததாக இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் நாங்கள் பார்க்க இருப்பது
இந்த தடுப்பூசியை பொறுத்தவரையில் உலக நாடுகள் பலவற்றில் பலருக்கும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இருந்தாலும் கனடா வந்து எதிர்பார்த்ததை விட சற்று தாமதமாக ஆரம்பித்திருந்தாலும் இப்பொழுது அண்மை காலத்தில் ஒவ்வொரு வாரமுமே ஊசிகள் நிறையவே வந்து கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் எதிர்க்கட்சியை பொறுத்தவரையில் பல கேள்விகள் இருக்கின்றன. அமெரிக்காவில் இத்தனை மில்லியன் பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டு விட்டது, ஏன் கனடாவில் இன்னும் வழங்கவில்லை, ஏன் எங்களுக்கு தாமதமாக வருகிறது, இப்படி நிறைய அனல் பறக்கும் கேள்விகள் ஒட்டோவாவிலே கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இன்று கூட அது சம்பந்தமான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆகவே கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூல் இந்த கேள்வியை முன்வைத்திருந்தார். அதற்கு கொள்முதல் அமைச்சர் அனிதா ஆனந்த் அவர்கள் இணையவழி வாயிலாக இணைந்து கொண்டு பதில் வழங்கியிருந்தார். ஆகவே அதை இப்பொழுது பார்க்கலாம். Mr. Speaker, the third wave is devastating this country. New restrictions are in place from coast to coast. The United States of America has administered 220 million doses of vaccines. Canada has administered less than 6% of that number. The government knew that it wouldn't have enough vaccines in place to prevent a third wave. So why did it not secure the border to keep out the dangerous variants? The Honourable Minister. Mr. Speaker, I would just like to provide some context for the numbers of doses being received in this country. 14.7 million doses received. That's 31% of Canadians who've received at least one dose, Mr. Speaker. And we are third in the G20 for cumulative doses administered. Mr. Speaker, we're going to see 2 million doses of Pfizer coming into this country in the month of May per week, and 2.5 million doses per week in the month of June. Mr. Speaker, 48 to 50 million doses will be here by the end of June. Thank you, Mr. Speaker. Mr. Speaker, Canadians have met the challenges of COVID head-on, but remain concerned about the future. Over the last year, countless Londoners have told me about the CERB, wage supports for businesses and other supports, and how they sustained them during the pandemic. Of course, Budget 2021 lays out a vision where women, men, families, small businesses, and communities are able to plan with greater confidence. But vaccines are key to ensuring that confidence as well. Can the Minister update this House on the vaccine doses we are receiving this year and into the future? Thank you very much. The Honourable Minister. Mr. Speaker, I'd like to thank the Honourable Member from London North Centre for his question. It is true. We have been here for Canadians at every step. And I'm privileged to share that Canada is once again one of the first countries to sign an agreement for COVID-19 vaccines with a blue chip supplier like Pfizer. 35 million doses in 2022, 30 million doses in 2023. We will also be receiving 2 million doses a week in May, 2.5 million doses in June, for a total of 48 million by the end of June. To those who suggested vaccines wouldn't arrive till 2030, that we weren't thinking of the future, that we had no plan, we do have a plan and it's working, Mr. Speaker. நீங்கள் கோவிட்-19 பாதிக்கப்பட்டுள்ளீர்களா? உங்களுக்கு சமூக உதவி தேவைப்படுகிறதா? கேஃபெஸ் என்னும் சமூக நிறுவனம் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். கேஃபெஸ் சமூக உதவி சேவைகளை வழங்கி வருகிறது. அத்துடன் அவர்கள் தமிழ், ஆங்கிலம், கண்டனீஸ், மண்டரின், ஹிந்தி, பஞ்சாபி மற்றும் உருது போன்ற மொழிகளில் சேவைகளை வழங்குகிறார்கள். உணவு பாதுகாப்பு, போக்குவரத்து, மளிகை பொருட்கள் கொள்வனவு, குழந்தை பராமரிப்பு, தன்னார்வ தனிமைப்படுத்தல் மையம், தங்குமிடம், வருமான உதவி ஆகியவற்றுக்கான சமூக வளங்கள் மற்றும் மெய்நிகர் வழியாக உள ரீதியான ஆதரவுக்கான ஆலோசனைகள் போன்ற சேவைகளை அவர்கள் வழங்குகிறார்கள். நீங்கள் அவர்களுடன் தொடர்பு கொள்ள அழைக்க வேண்டிய எண் 416-646-5108. அவர்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை சேவைகளை வழங்குகிறார்கள். இது குட் ஈவினிங் கனடா. இன்றைய நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர். ஆகவே இந்த நேரத்தில் எங்களுடைய விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதிலே குறிப்பிட்டு
ஒருவர் என்று இல்லாமல் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் என்று தான் அவர்கள் விளம்பரப்படுத்துவதற்காக எங்களோடு இணைந்து கொண்டார்கள். இருந்தாலும் எங்களுடைய நிகழ்ச்சியின் தரத்தை பார்த்து அவர்கள் முன்வந்து இப்பொழுது தொடர்ச்சியாக பல மாதங்களாக எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு குறுகிய காலத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை சென்றடைந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சியாக குட் ஈவினிங் கனடா ஒளிபரப்பாகிறது. ஆகவே உங்களுடைய விளம்பரங்களும் குறிப்பாக கனடிய மண்ணிலே இடம்பெறுகின்ற இங்கே வர்த்தகம் செய்கின்ற வணிகர்கள் உங்களுடைய விளம்பரங்கள் இடம்பெற விரும்பினால் நீங்களும் எங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய விளம்பரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு, அனிதா ஆனந்த் அவர்கள் சொன்னது போல எவ்வளவு தடுப்பூசிகள் வந்து கொண்டிருக்கின்றன என்று குறிப்பாக சொல்லியிருந்தார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த அடுத்தடுத்த வருஷம் 2023, 22, 24, 25 இதெல்லாம் என்ன நடக்க போகுது என்று சில கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. அதில் குறிப்பாக இப்பொழுது நீங்கள் இந்த தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் அடுத்தடுத்த வருடங்களில் ஒரு பூஸ்டர், அதாவது உங்களுக்கு இன்னும் ஒரு பூஸ்ட் தர்ற மாதிரி, ஒரு உற்சாகம் தர்ற மாதிரி, இன்னும் கோவிட் போன்ற இந்த நோய் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த பூஸ்டர் வேக்சினேஷன் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கும் இப்பொழுது இந்த வருடமே அதை பெற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு தேவை என்பதும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே அடுத்தடுத்த வருடங்களில் இந்த வருடத்தோடு எங்களுக்கு இந்த தடுப்பூசி முடிந்து விட்டது என்று அல்ல, அடுத்தடுத்த வருடங்களிலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டு, சரி கலைவாணி, அடுத்து எங்களுடைய கலையரங்கம் பகுதியில் என்ன விடயம் பார்க்க போகிறோம்? கலையரங்கத்தில் அதுக்கு முன்னாடி கனேடிய வேலம் நாங்கள் பார்ப்போம். ஆமாம், கனேடிய வேலம் கொஞ்சம் உச்சாமா கலையரங்கம் ட்ரீட்டுக்கே போயிட்டார். அதுக்கிடையில் கொஞ்சம் நியூஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு போவோம். ஸோ கனேடிய வேலத்தில் அடுத்தது we have Major General Dany Fortin. அகேன் அவர் தான் எல்லா கனடாவுக்கும் பொறுப்பானவர் இப்போ வேக்சின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பற்றி தான் அவருக்கு அதுக்கப்புறம் ஸோ லெட்ஸ் ஹேவ் a watch. To date, we have distributed over 15 million vaccines of all types to provinces and territories. Yesterday, we completed the distribution of 1 million doses of Pfizer-BioNTech, and this week's distribution of 65,000 doses of Moderna is in progress. We also received 300,000 doses of the Janssen vaccine earlier this week. Vaccines arrived last night. They will go through a thawing process and be prepared for use. Once shipments are repackaged, deliveries will start to provinces, and this is expected at the beginning of next week. As with other vaccines, the allocation for Janssen to provinces and territories will be on a per capita basis, maximizing national impact and ensuring equity. Now, starting next week, we are set to receive 2 million doses weekly from Pfizer-BioNTech. In June, this is expected to increase to 2.4 million doses a week. For this quarter, it will bring the total expected of Pfizer-BioNTech doses to more than 24 million. The next Moderna shipment is expected to be slightly more than 1 million, and we're planning on distributing to provinces and territories over the course of the week of May 10. Discussions are ongoing with Moderna to regulate its delivery process by determining a predictable level of supply, repeatable at an increased frequency, so that planners can build immunization plans with confidence. We'll communicate quantities and schedule to provinces and territories as soon as we confirm up details. Despite the recent reduction in delays, Moderna intends to come as close as possible to the 12.3 million doses objective for this quarter. We'll provide additional updates as they become available on that in that regards. In closing, the ramping up of the vaccine rollout continues with the arrival in country of another vaccine. We'll see at least 2 million a week moving forward. And this allows more and more Canadians to get vaccinated quickly and efficiently.
உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. Hi everyone, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Time வந்து 9:28 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. ஸோ நாங்கள் இப்போ எங்களை கனேடியாவில் பார்த்தாச்சு. மேஜர் ஜெனரல் டேனி ஃபோர்டன் எங்களுக்கு வேக்சின் அப்டேட் எல்லாம் தந்தவர். இப்போ குபெக்கில் வீக்லி தந்த மாதிரி ஒன்டாரியோ வந்து வீக் பை வீக் அவை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். எந்தெந்த ஏஜ் குரூப் வந்து இப்போ வந்து வேக்சின் போடலாமெண்டு. ஸோ CP24 வெப்சைட்டில் ஆக்சுவலி வந்து போட்டிருக்கேன். இப்போ வீக் ஆஃப் April 26 பார்த்தீங்கன்னா ஆக்கள் இப்போ 55 years and older அவையில் போகலாம். 45 in older ஹாட்ஸ்பாட்ஸ்ண்டு ஒவ்வொரு க்ரெடென்ஷியலாக போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலில் போயிட்டு அதில் ஒவ்வொரு செக்மெண்ட்டும் போட்டால் பிற அதுக்கப்புறமா சொல்லவே இப்போ ஹை ரிஸ்க் எந்த ஏஜ் குரூப் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்து அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிங்களா நீங்கள் டக்குன்னு போய் ஆன்லைன் போர்ட்டலில் போய் நீங்கள் புக் பண்ணி உங்களோட வேக்சின் எடுக்கலாம். ஸோ அகேன் நிறைய ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது. நிறைய நீங்கள் உங்களோட ப்ராவின்ஸ் இது போர்ட்டலுக்குள்ளாலேயும் நீங்கள் புக் பண்ணி செய்யலாம். ஸோ இப்படியான இதில் இருக்க ப்ளீஸ் யூட்டிலைஸ் இட். உங்களோட வேக்சின் எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க இயலுமோ அவ்வளோ சீக்கிரமாக எடுங்க. அடுத்தது சுதாரம் வாட்ஸ் ஆன் தி அஜெண்டா? ஆமாம், நேர்கள் பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை ஏற்கனவே 2-3 தினங்களுக்கு முன்பே எங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது நேரடியாக ஒரு நேரம் இணைந்து கொள்கின்றார். ஆகவே அவரை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீர்கள்? நான் சாந்தி பேசுகிறேன். உங்களுடைய 200வது நாளையொட்டி, நிறைவு நாளையொட்டி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக அழைத்துள்ளேன். நன்றி சாந்தி, அழைத்து வாழ்த்து கூறியதற்கு. தொடர்ச்சியாக நிகழ்ச்சி பார்த்து வருகின்றீர்களா? நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த சூழ்நிலையில தரமான நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு தேவையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய இந்த காலகட்ட பகுதியிலும் உங்களோட சேவைகளை தொடர்ந்து செய்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சாந்தி, எங்களுக்காக நேரம் ஒதுக்கி அழைத்து கூறுவதென்பது பெரிய விடயம். ஆகவே தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை அவ்வப்போது வந்து தெரிவிப்பதற்கு மறக்காதீர்கள். நன்றி உங்களுடைய அழைப்புக்கு. நன்றி, வணக்கம். பல நேர்கள் யூடியூப் வாயிலாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களில் ரொபர்ட் துரைராஷா வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். நடராஜா செல்வரட்னம் கங்க்ராச்சுலேஷன் 200வது நிகழ்ச்சிக்கு என்று குறிப்பிட்டிருக்கின்றார். தயாளரூபன் பஞ்சவர்ணம் அவரும் 200வது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லியிருக்கின்றார். ரவீந்திரன் அமிர்தலிங்கம் இமோஜி எல்லாம் போட்டு எல்லாம் கிளாப்ஸ் இமோஜி எல்லாம் போட்டிருக்கிறார். அவருக்கு நன்றியை குறிக்கொண்டு அடுத்ததாக வாசு செல்லோ அவர் வந்து அவாவா தெரியாது குட் மார்னிங் என்று சொல்லியிருக்கிறார். நான் நினைக்கிறேன் அவைக்கு குட் மார்னிங் என்று நினைக்கிறேன். ஆகவே இது தனியாக நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி கனடா மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில் சமூக வலைத்தளங்கள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அனைவருக்கும் நன்றியை குறிக்கொண்டு அடுத்து இன்றைய குட் ஈவினிங் கனடாவில் நாங்கள் பார்க்க இருப்பது இன்றைய நாணய மாற்று விகிதம். இன்றைய நாணய மாற்று விகிதம் எவ்வாறு இலங்கை, இந்தியா, ஏனைய நாடுகளில் இருக்கின்றன பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி இலங்கை 168 இலங்கை ரூபா, இந்தியா 59 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.81 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.04 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி.
MP Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரி அரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரி அரிஹரன். Chartered Professional Accountant. ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். Hi guys, welcome back. So I'm going to currency rates எல்லாம் பார்த்தாச்சு. Again, it's 168 Sri Lanka and 59 India. So again, they're pretty good numbers, I think. So அனுப்புறேன்டா நீங்கள் ரெக்கன அனுப்புங்க. another thing நான் கதைக்கு போகிறது, again நாங்கள் வேக்சின்ஸ் நிறைய வரப்போதுன்னு கழிச்சுனாங்க. எந்த வேக்சின் ஐ நோ நிறைய பேர் இப்போ சில வேக்சின்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூட செக்யூராக ஃபீல் பண்ணுறோம் versus other ones. So some good news. Pfizer actually end of May கிட்டத்தட்ட ஆக்சுவலி அவை வந்து நிறைய டோசேஜஸ் எங்களுக்கு வந்து சப்ளை பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 500,000 we can expect by end of May. So again, Pfizer வந்து இப்போ ஏஜ் குரூப்பும் அவை வந்து குறைச்சிருக்கோம். ஸோ anyone 55 and over வந்து இந்த வேக்சின் வந்து எடுக்கலாம். ஸோ again நாங்கள் அந்த ஏஜ் லிமிட்டை குறைச்சி போவோம் தான் எங்களோட பாப்புலேஷன் முழுக்க நாங்கள் வேக்சினேட் பண்ணி நாங்கள் வைக்கிறோம். and again இப்போ பார்த்தீங்களா ஒவ்வொரு நாளும் ஒன்டாரியோவில் பார்த்தீங்களா ஒரு 106,700 டோசஸ் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஆக்களுக்கு போட்டு கொண்டு இருக்கிறோம். ஸோ இட்ஸ் அ குட் நம்பர். நாங்கள் ஸ்டடியாக போய் கொண்டு இருக்கிறோம். அகேன் இந்த போர்டல்ஸ், பாப்அப்ஸ் எவ்வளோ தூரம் என்னென்ன அவுட்லெட்ஸ் எங்களுக்கு இருக்குதோ வேக்சின் போடுறதுக்கு அவ்வளோத்துக்கும் we are doing all that. So again May 24th we should all be able to apply எங்களோட வேக்சின் எடுக்கிறதுக்கு. ஸோ அந்த இதை வந்து கீப் அப் பண்ணுங்க. Another little thing is also that Ontarioக்கு வந்து எங்களோட sick days நிறைய ஆக்கள் இப்போ வந்து இது ஒரு ப்ராப்ளமாக இருந்து எங்களுக்கு sick pay day leave எல்லாம் வரையிலேன்ட்டு இப்போ தான் Ontario ஒரு நியூ லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணி 3 sick daysக்கு வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அகேன் இந்த 3 நாள் ஏன் இப்படி சொல்லவேண்டு எதிர்கட்சி வந்து தேர் சேயிங் இது ஒரு காணாத இல்லாத மாதிரி இருக்குதுன்ட்டு. ஸோ அவேண்ட ரீசன் ஏண்டா நாங்களே 3 நாங்கள் பிக் பண்ணாங்களேன்ட்டு சொன்ன வேண்டாம். இந்த நாள் வந்து நீங்கள் எடுக்கும்போது இப்போ நீங்கள் வேக்சின் போட போகிறீங்களா அந்த நாளுக்கு எடுக்கலாம். இல்லாட்டி உங்களோட பிள்ளை மேபி சிக்காக இருந்தால் அந்த நாள் நீங்கள் லீவ் எடுத்து வீட்டை நிற்கலாம். இல்லாட்டி நீங்கள் கோவிடுக்கு டெஸ்ட் பண்ணுறா அந்த நாளுக்கு போகலாம். இல்லாட்டி உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த நாளும் டே ஆஃப் எடுத்துகிட்டு இருக்கலாம்ட்டு. ஸோ இதனால தான் நான் 3 நாள் சூஸ் பண்ணிட்டு. பட் எல்லாருக்கும் தெரியும் இப்போ செல்ஃப் ஐசோலேஷன் எல்லாம் வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு 10 நாள் சொல்கிறேன். ஸோ ஏன் 10 நாள் செய்யலேன்ட்டு அந்த எதிர்கட்சி ஆக்கள் கேட்டிருக்கேன். ஸோ அகேன் இது ஒரு டிஸ்பியூட்டாக போகுது. ஆனால் sick days இருக்கிற இல்லாத விட இப்போ இருக்கிறது பெட்டராக இருக்குது. ஸோ தட்ஸ் குட். அண்ட் லெட்ஸ் see what we have next on our agenda. நன்றி கலைவாணி. இதில் வந்து இந்த குட் ஈவினிங் கனடாவில் நாளாந்தம் உங்களுக்கு செய்திகள் தகவல்களை வழங்குகின்ற எங்களுடைய அன்பு அறிவிப்பாளர்கள் பற்றி சொல்ல வேண்டும். இதிலே ஒரு சில கலைஞர்கள் அல்லது அறிவிப்பாளர்களை தவிர பலர் வந்து புதிய முகங்கள். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கலைவாணி இந்த ஊடகத்துறை என்பதற்கு புதியவர். கலைவாணி போல ஏற்கனவே பலர் இருக்கின்றார்கள், பலரும் புதியவர்கள். ஆனால் ஆரம்பத்தில் நாங்கள் கேட்டபோது மிகவும் உற்சாகமாக எந்தவித தயக்கமும் இல்லாமல் பயப்படாமல் வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே எல்லா விடயங்களையும் அறிந்து கொண்டார்கள். குறிப்பாக அது சிலருக்கு அதுவும் ஒரு இளம் வயதில் வந்து இந்த பாலிடிக்ஸ் என்றால் பிடிக்காது, பேர்கள் என்றால் அதை பற்றி பக்கமே போக மாட்டோம். ஆனாலும் உற்சாகத்தோடு அதெல்லாம் கற்றுக்கொண்டு சிறப்பாக செய்து வருகின்றார்கள். பலரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். இதில் வந்து ஒரு சிலர் வந்து அடிக்கடி பதிவு செய்கிற ஒரு கருத்து வந்து ஏன் நீங்கள் வந்து முழுமையாக தமிழில் கதைக்காமல் இங்கிலீஷில் மிக்ஸ் பண்ணி கதைக்கிறீங்க, கலந்து கதைக்கிறீங்கன்றது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியை வந்து தனியாக ஒரு வயதினர் மட்டும் பார்ப்பதில்லை, எல்லோருமே பார்க்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் இளம் வயதினரையும் உள்வாங்க வேண்டுமாக இருந்தால் அவர்களும் நமது நிகழ்ச்சிகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் வந்து இரண்டையும் கலந்து தான் செய்ய வேண்டும். ஆகவே அதன் தான் காரணமே தவிர வேறு எந்த முழுமையாக நாங்கள் ஆங்கிலத்தில் செய்ய போகிறோம் அல்லது அவையில் வந்து வேண்டுமென்று செய்கிறதில்லை. அவையிலும் இங்கே பிறந்த உதாரணமாக கலைவாணியெல்லாம் இங்கே பிறந்தவர். ஆகவே இவ்வளவு தூரம் இந்த நிகழ்ச்சிகளை செய்வது என்பது நீங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பாராட்டுதல்களை தெரிவிக்க வேண்டும். ஆகவே இது ஒரு சந்தர்ப்பம் என்பதால் நாங்கள் அதை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, நான் இந்த இளம் வயதினர் தமிழ் என்றைக்குள்ள தான் இன்னொரு விஷயம் ஞாபகம் வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு கலைவாணி நினைக்கிறேன் செவ்வாய்க்கிழமை வந்து டொரண்டோ பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ் இருக்கை
அதாவது தமிழ் கல்வியை தொடர்ச்சியாக அதில் ஆராய்ச்சிகள் அதை கொண்டு மேற்படிப்புகள் செய்வதற்கு ஒரு தமிழ் இருக்கைக்கான ஒரு நிதி சேகரிப்பு கடந்த காலம் 2 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. பலவிதமான தனிப்பட்டவர்கள், அமைப்புகள், சங்கங்கள், நண்பர்கள் இப்படி பலரும் இந்த நிதியுதவியை வழங்கியிருக்கின்றார்கள். இது 3 மில்லியன் அவர்களுக்கு தேவைப்பட்டது, அவர்களுடைய குறிக்கோளாக இருந்தது. ஆகவே இந்த 3 மில்லியனை அவர்கள் நிறைவு செய்திருக்கின்றார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நாங்கள் ஏற்கனவே வழங்கியிருந்தோம். இது தொடர்பாக இன்று அதாவது ஒட்டோவாவில் பார்லிமெண்டில் கூட இது தொடர்பாக பேசப்பட்டது. டொரண்டோ சென்டர் பகுதியின் எம்பி மார்சி இயன் அவர்கள் இது தொடர்பாக பேசியிருந்தார். ஆகவே அந்த காணொளியை இப்பொழுது பார்க்கலாம். The Honourable Member for Toronto Centre. Madam Speaker, the Tamil community in my riding of Toronto Centre and across Canada is excited to acknowledge the historic accomplishment of reaching $3 million in fundraising to establish a chair in Tamil studies at the University of Toronto Scarborough. It is a first in Canada. Generously supported by the SJV Chalvanayakam Charitable Foundation and more than 3,800 supporters from right around the world, including community organizations, private corporations, artists, village and alumni associations, the dream has become reality. With more than 300,000 Tamils in Canada, we are home to the largest diaspora outside of the Indian subcontinent. It is a rich and storied culture. Special congrats to the Canadian Tamil Congress, Tamil Chair Inc. and the U of T Scarborough who worked so hard on this. What a tremendous example of a grassroots effort and the power of what people can do when they work together. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. Hi guys, welcome back to Good Evening Canada. Indian show sponsored by Golumbia Group. Time வந்து இப்போ 9:40 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. So அடுத்தது we are going to look at ஆர்ஆருக்கு வேக்சின்ஸ் நாங்கள் இருக்கலாம்னு கழிச்சிரு நாங்கள் இதில் வந்து ஆக்சுவலி அடிஷ்னலாக இப்போ ஒரு லிஸ்ட்டுக்கு இன்டேக் ஆட் பண்ணியிருக்கோம் சைல்ட் கேர் ஒர்க்கர்ஸ். ஸோ முக்கியத்துவமாக நாங்கள் கழிச்சு நாங்கள் இப்போ இவைக்கு வந்து வேக்சின் போடுறது முக்கியமுண்டு. பிகாஸ் அவை பிள்ளைகளோட வந்து ஒவ்வொரு நாளும் டீல் பண்ணுறது, மாஸ்க் இல்லாமல் டீல் பண்ணுறது, பிள்ளைகளை தீத்தி விடுறது, உடுப்பு மாற்றுறது, எல்லாத்துலேருந்து வந்து ஒரு டைரக்ட் கான்டாக்ட் இருக்குது. ஸோ அவைக்கும் வந்து ஒரு சேஃபாக இருக்கணும், அந்த பிள்ளைகளுக்கும் வந்து சேஃபாக இருக்கணும். ஸோ இந்த வேக்சின் சைல்ட் கேர் ஒர்க்கர்ஸுக்கு போகிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலி இந்தியாவிலேருந்து காலையில் 8 மணிலேருந்து நீங்கள் சைல்ட் கேர் ஒர்க்கர் ஒரு லைசன்ஸ்ட் செட்டிங்கில் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆன்லைன் போய் புக் பண்ணுறதில்ல, நீங்கள் ஒரு லெட்டர் உங்களோட எம்ப்ளாயர் தரவையும் அவை தந்து நீங்கள் புக் பண்ணி அந்த லெட்டரை வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஆக்சுவலி வேக்சினேஷன் எடுக்கும்போது இல்லாட்டி அந்த வேக்சினேஷன் தரமாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு அந்த லைசன்ஸ்ட் சைல்ட் கேர் ஒர்க்கர்ஸ் அந்த செட்டிங்குக்கு தான் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரமாக அன்லைசன்ஸ்ட் சைல்ட் ஒர்க்கர்ஸுக்கும் they are going to distribute it. ஸோ அகேன் நீங்கள் ஆன்லைன் வந்து புக் பண்ணலாம், இல்லாட்டி இந்த ஃபோன் நம்பருக்கு அடிச்சும் நீங்கள் புக் பண்ணலாம். 1833-943-3900. ஸோ அகேன் இந்த வேக்சின்ஸ் வந்து ஒவ்வொரு குரூப்பாக ஒவ்வொரு இதாக வந்து டார்கெட் பண்ணுறோம். யாராருக்கு முக்கியமாக போடணும்ட்டு they are doing that. So please keep at that. அண்ட் அகேன் இன்றைக்கு வந்து ஃபுல் லைவ் ஷோ. ஸோ உங்களுக்கு வந்து விஷ் பண்ணணுண்டா கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்க at 416-323-3304. அடுத்தது என்னென்று லெட்ஸ் கொடுத்து தாரேன். ஆமாம், அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பார்க்க போகிறோம். இன்று நேரம் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். ஆகவே இன்றைய 200வது நிகழ்ச்சியாகவே நீங்கள் பொறுத்துக்கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். ஆகவே நேரடியாக சிலர் அழைத்திருந்தார்கள், நாங்கள் தவற விட்டுவிட்டோம். ஆகவே மீண்டும் நீங்கள் அழைக்கலாம். இதை தவிர இன்னும் சிலர் யூடியூப் வாயிலாக சில வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். மணிவண்ணன்
வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். பிரேமிகா சரவண பவானந்தன் 200வது நிகழ்ச்சிக்கு வாழ்த்து என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இப்படி பலரும் வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கின்றீர்கள். தனியாக கனடா மட்டும் அல்லாமல் உலகளாவிய ரீதியிலும் எமது நிகழ்ச்சிகளை பார்த்து வருகின்றார்கள். ஆகவே அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஒரு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நாங்கள் இப்பொழுது அண்மையில் கடந்த வார இறுதி நாட்கள் சனிக்கிழமை கேளுங்கள் தரப்படும் என்ற ஒரு நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி இருந்தோம். ஆகவே குறிப்பிட்ட சில சனிக்கிழமைகளில் பல்துறைசார் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் தெரிவித்துக் கொண்டு இதை தவிர இந்த நிகழ்ச்சியின் பின்னணியில், அதாவது முகம் காட்டாத பலர் இந்த திரையின் பின்னணியில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிகழ்ச்சி நான் கலைவாணி இப்படி ஒரு சிலரே உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த செய்திகளை சேகரிப்பது, பதிவு செய்வது, ஒளிப்பதிவு செய்வது, இதை தொகுத்து வழங்குவது, இப்படி பலரும் பல தொழில்நுட்ப கலைஞர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் பலர் என்று சொல்லாமல் ஒரு சிலர் தான் உங்களுக்கு இருக்கிறார்கள். நீங்கள் பலர் என்றொன்னே உடனே பெரிய லெவலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். ஆனால் திறமையான கலைஞர்கள், பல வருடம் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர்கள். ஆகவே அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆரம்பத்தில் இருந்து எங்களோடு தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றார்கள். சரி, அதையும் பேசாமல் அடுத்ததாக கலையரங்கம். இன்றைய கலையரங்கத்தில் ஒரு நல்ல பாடல் மட்டுமல்ல, நடனம் இரண்டுமே சேர்ந்து வரப்போகிறது. ஈழக்கலையக வெளியீடாக இது வெளியிடப்பட்டது அண்மையில் டொரண்டோவிலே. பல பாடல்கள் வெளியிடப்பட்டன. அதிலே ஒரு பாடலை இன்று எமது நிகழ்ச்சியில் வழங்குகின்றோம். இந்த பாடலை எழுதியவர் கவிஞர் பொன்னையா விவேகானந்தன் அவர்கள். தனியாக கவிஞர் மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளர், சமூக அக்கறை கொண்டவர், பேராசிரியர், அறிவிப்பாளர், இப்படி அவரை பற்றி நிறையவே சொல்லலாம். ஆகவே பொன்னையா விவேகானந்தன் அவர்கள் பாடல் எழுதியிருக்கின்றார். பாடியவர் சூப்பர் சிங்கர் புகழ் சின்மயி சிவகுமாரன் அவர்கள் பாடலை பாடியிருக்கின்றார்கள். இசை உதயா முன்னர் அழைக்கப்பட்டது, இப்பொழுது உதயன் விக்டர் என்ற பெயரிலே இசையமைத்துக் கொண்டிருக்கின்றார். பல ஈழ படைப்புகளுக்கு இசையமைத்தவர். இவற்றை தாண்டி இந்த பாடலுக்கு நடனத்தை வழங்கியிருக்கின்றார்கள் கனடா அபிநய கஷேத்ரா நுண்கலை கூட ஆசிரியை ஸ்ரீமதி கார்த்திகா பார்த்திபன் அவர்களின் மாணவிகள் இதற்கு நடனம் வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே ஒரு தமிழை பற்றிய ஒரு பாடலாக இருக்கிறது. பார்க்கலாம்.
என திங்கள் வந்ததுவே தமிழர் மனமும் மகிழ்ந்ததுவே காக்கும் கதிரவன் போற்றிடவே மேன்மை தமிழர் பொங்கிடுவார் மேன்மை தமிழர் பொங்கிடுவார் மேன்மை தமிழர் பொங்கிடுவார் தமிழும் நிலமும் பேரழகே Hi everyone, welcome back to Good Evening Canada, Indian show sponsored by Golumbia Group. Time is now 9:52 p.m. in Toronto and the temperature is 10 degrees Celsius. So again, அடுத்து நாங்கள் Monday to Friday எங்களுக்கு Good Evening Canada show நடக்குது. And again, ஒரு புது segment இருக்குன்னு சுதாரன் சொன்னவர் கேளுங்கள் தரப்படும். So again, இந்த வீக்கும் இருக்குது. Again, we bring in specialized ஆக்களை வந்து ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் கொண்டு வந்து நீங்கள் வந்து லைவாகவும் கொஷின் கேட்கலாம், இல்லாட்டி ஷையாக இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணியும் கொஷின் கேட்கலாம். ஸோ அகேன் இந்த சாட்டர்டே 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் டாக்டர் கண்ணா வேலா அவரோட வந்து நீங்கள் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் வேக்சின்ஸை பற்றி. ஸோ ஐ நோ வேக்சின்ஸ் நிறைய பேர் கொஷின்ஸ் இருக்கும், சேஃபாக இல்லையா, வேக்சின்ஸ் அவி மேபி அவை ரெக்கமெண்ட் பண்ணுறியோமெண்ட்டு நிறைய கொஷின்ஸ் இருக்கலாம். ஸோ அகேன் நீங்கள் ஃபோன் அடித்து இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணியும் கதைக்கலாம். ஸோ அகேன் ஃபோன் நம்பர் வந்து 416-323-3304. இதை வந்து நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறேன்டா, டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறேன்டா 416-292-0033. நன்றி கலைவாணி. அந்த நடனம் பாடலை பார்த்திருப்பீர்கள். அதை வழங்கிய கலைஞர்களுக்கு நன்றி. மீண்டும் அந்த பாடலை எழுதியவர் கவிஞர் அறிவிப்பாளர் பேராசிரியர் பொன்னியா விவேகானந்தன் அவர்கள், பாடியவர் சூப்பர் சிங்கர் சின்மயி சிவகுமாரன், இசை இந்தியாவில் இருக்கின்ற நமது கலைஞர் உதயன் விக்டர் அவர்கள், நடனத்தை வழங்கிய மாணவர்கள் கனடா அபினேஷேஸ்திரா நுண்கலை கூட ஆசிரியர் ஸ்ரீமதி கார்த்திகா பார்த்திபன் அவர்களுடைய மாணவிகள். ஆகவே நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் செய்தி அறிக்கை செல்ல போகின்றோம். அதுக்கு முன்பு செய்தி அறிக்கையை பற்றி பார்க்கலாம். பலர் வந்து இன்னொரு விடயம் கேட்பார்கள், என்ன நீங்கள் வந்து உங்களுடைய செய்தி அறிக்கை வந்து மிகவும் சுருக்கமாக குட்டியாக இருக்குது, ஒரு 2-3 நிமிஷத்தில் முடிக்கிறீங்கன்னு சொல்லி. நாங்கள் இது வந்து கனடா பொதுவாக கனடாவில் இருக்கின்ற செய்திகளை மிகவும் குறுகிய நேரத்தில், காரணம் இப்பொழுது பல மணி நேரம் அல்லது பல நிமிடங்கள் செய்திகளை சொல்கின்ற பொழுது அனைவரும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு நேரம் கிடைப்பது என்பது குறைவு. அதே நேரத்தில் நாளாந்தாம் நாங்கள் ஏனைய ஊடகங்கள் பலவற்றிலிருந்து செய்திகளை அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே குறிப்பாக இந்த கனேடிய செய்திகளை ஒரு சில நிமிடங்களில் பார்ப்பதற்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற சமூக வலைத்தளங்களில் உடனடியாக பகிர்ந்து கொள்வதற்கு இது இலகுவாக இருக்கும். ஆகவே கனடாவில் இடம்பெறுகின்ற முக்கியமான செய்திகளை தமிழில் உங்களுக்கு வழங்குகின்றோம். ஆகவே இதிலே செய்தி ஆசிரியராக இருக்கலாம் அல்லது எங்களுடைய செய்தி வாசிப்பாளர்களாக இருக்கலாம், எல்லாமே அனுபவம் வாய்ந்தவர்கள். செய்திகளை பார்த்து பலரும் உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கிறீர்கள். ஆகவே அவற்றுக்கு நன்றி. தொடர்ந்து எங்களால் முடிந்தளவு செய்திகளை நாங்கள் நேரத்தோடு உடனுக்குடன் உங்களுக்கு வழங்குவதற்கு முயற்சி செய்கிறோம். இப்பொழுது செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்கின்றார் துஷ்யந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். குற்றஞ்சாட்டப்பட்ட இலங்கையின் போர்க்குற்றவாளியை உயர் ஸ்தானிகராக நியமிக்க கனேடிய அரசாங்கம் மறுத்துள்ளது. முன்னாள் விமானப்படை தளபதியும் போர்க்குற்றவாளி என குற்றஞ்சாட்டப்பட்டவருமான சுமங்கலா டயஸ் இலங்கையின் கனடாவுக்கான உயர்ஸ்தானிகராக நியமிக்கப்பட்டார்.
ஆனாலும் இந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள கனேடிய அரசாங்கம் மறுத்துள்ளது. தமிழ் கனேடியர்களும் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் இவரை ஒரு போர்க்குற்றவாளி என குற்றம் சாட்டிய நிலையில் கனேடிய அரசாங்கம் அவரது நியமனத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளது. கனடாவின் இலங்கையின் உயர் ஸ்தானிகராக இவரை நியமிக்க கடந்த ஆண்டு நவம்பரில் வெளியான அறிவிப்பு கனடாவில் கடும் எதிர்ப்பை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் மே மாத இறுதிக்குள் கோவிட் தடுப்பூசிக்கு தகுதி பெறுவார்கள் என ஒன்டாரியோ அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்கம் 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நாளை முதல் மாகாண இணைய முகப்பு மூலம் தடுப்பூசி பெற அனுமதிக்கவுள்ளது. மே மாத இறுதிக்குள் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசிக்கான முன்பதிவுகள் ஆரம்பமாக உள்ளது. தடுப்பூசி விநியோகத்தில் அதிகரிப்பொன்றையும் ஒன்டாரியோ எதிர்பார்க்கிறது. மே மாத ஆரம்பத்தில் சுமார் 8 லட்சம் ஃபைசர் தடுப்பூசிகளை ஒன்டாரியோ பெறும் என அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். மே மாத இறுதிக்குள் தடுப்பூசிகளின் விநியோகம் வாரத்திற்கு 9,40,000 வரை அதிகரிக்க உள்ளது. இதன் மூலம் மே மாதம் 3ஆம் தேதி தடுப்பூசி பெறக்கூடியவர்களின் வயது எல்லையை 50ஆக குறைக்க அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். அதன் பின்னர் மே மாதம் 10ஆம் தேதி வயது எல்லையை 40ஆக குறைக்கவும் அதிகாரிகள் எதிர்பார்க்கின்றனர். இதன் மூலம் மே மாதம் 24ஆம் தேதி தடுப்பூசி பெறக்கூடியவர்களின் வயதில்லை 18 வயதுக்கு மேற்பட்டவர்களாக அறிவிக்கப்படும் என அதிகாரிகள் நம்புகின்றனர். ஆன்டாரியோவில் கோவிட் தொற்றால் நிகழ்ந்த மரணங்கள் இன்றுடன் 8000 தாண்டியுள்ளது. இன்று ஒன்டாரியோவில் 41 மரணங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் ஒன்டாரியோவில் மொத்த மரணங்கள் 8029 பதிவானது. என்று சுகாதார அதிகாரிகள் 3871 புதிய தொற்றுகளையும் அறிவித்துள்ளனர். ஆன்டாரியோவில் 3480 தொற்றுகள் புதன்கிழமையும் 3265 தொற்றுகள் செவ்வாய்க்கிழமையும் பதிவாகியிருந்தன. இன்றைய நிலவரப்படி தொற்றுடன் 2248 பேர் ஒன்டாரியோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 825 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 579 பேர் வெண்டிலேட்டரின் உதவியுடன் சுவாசித்து வருவதாகவும் தெரிய வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை வரை கனடாவில் 98,393க்கும் மேற்பட்ட கோவிட் தொற்றின் திரிவுகள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. சராசரி 7 நாள் தொற்றின் ஒரு நாள் எண்ணிக்கை கனடாவில் நேற்று 7,992 என பதிவானது. இது முந்தைய 7 நாட்களுடன் ஒப்பிடும்போது 7.5% குறைவான தொற்றுகளாகும். நேற்றுடன் கனடாவில் தொற்றின் மொத்த எண்ணிக்கை 12 லட்சத்தை தாண்டியதுடன் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 24,000 தாண்டியுள்ளது. தொற்றில் இருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இன்று 11 லட்சத்தை தாண்டியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. பொது முடக்கத்திற்கு எதிரான போராட்டத்தை ஏற்பாடு செய்த ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர் மீது OPP குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளது. சுயாதீன மாகாண சபை உறுப்பினர் ராண்டி ஹெலியர் மீது இந்த குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. இந்த மாதம் 8ஆம் தேதி கேம்ப்வில் நகரில் உள்ள உணவகம் ஒன்றில் இந்த எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. கோவிட் கட்டுப்பாடுகளை மீறி இந்த எதிர்ப்பு போராட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக ஹெலியர் மீது குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. கோவிட் கட்டுப்பாடுகளை மீறியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட 4 பேரில் மாகாண சபை உறுப்பினர் ஹெலியரும் ஒருவராவார். இதில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஏனைய மூவர் ஹிலரின் 2 மகன்கள் மற்றும் அவரது மகள் என தெரிய வருகிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். குறிப்பிட்ட சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு கேளுங்கள் தரப்படும் தகவல் நிகழ்ச்சி. மருத்துவம், காப்புறுதி, வருமான வரி, வீடு வாங்குவது விற்பது, வீட்டு அடமான கடன், உளவள ஆலோசனை, வாகன காப்புறுதி, குடிவரவு மாற்றங்கள் போன்ற துறைகளில் சிறந்து விளங்கும் வல்லுநர்களை அழைத்து வந்து அவர்கள் மூலமாக உங்கள் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். சனிக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
எல்லாருக்கும் தெரியும் வந்து இப்போ ஏர்லைன்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த கோவிட் வந்த அப்புறம். ஸோ அது டிக்கெட்ஸ் இருந்தாலும் சரி, அது சேல்ஸில் எங்களை ட்ராவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த ஏர்லைனுக்கு வந்து நாங்கள் ஃப்ளை பண்ணால் தான் நமக்கு பிஸ்னஸ் இருக்குது. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஆக்சுவலி ட்ரான்சாட் 80 இங்க் அவை வந்து இப்போ தான் நாடோட டீல் பேசி அவை ஒரு கடனாக $700 million வாங்குறீங்க. ஸோ அகேன் இந்த ஏர்லைன் எல்லாம் இந்த காசு இல்லாமல் அவை ரொட்டேட் பண்ணலாம். அது இந்த மேனேஜ்மெண்ட் ஃபீஸும் தேவை, அந்த கம்பெனியும் ரன் பண்ணுறதுக்கும் தேவை. ஸோ ஆடோட கழிச்சு ஃபெடரல் கவர்மெண்ட் லார்ஜ் எம்ப்ளாயர்ஸ் எமர்ஜென்சி ஃபைனான்சிங் ஃபெசிலிட்டின்ட்டு அந்த மூலமாக தான் நமக்கு $700 million வருது. இது ஆக்சுவலி ஏர் கனடாவும் இங்கே தான் காசு வாங்கி ஆப்ரேஷன்ஸுக்கும் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அகேன் இந்த காசுலேருந்து எங்கெங்கே போகுதுண்டா $300 million வந்து இப்போ அந்த பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு அவன்ட்டு ஃப்ளைட் இதெல்லாம் எப்படி அதை ஸ்மூத்தாக ஓடுறதுக்கு தேவையோ அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அங்கே போகுது. அண்ட் $310 million ஆக்சுவலி ரீஎம்பர்ஸ் பண்ண போகுது. ஸோ அகேன் இப்போ ட்ராவலர்ஸ் வந்து அவன்ட்டு பிளேன் டிக்கெட் வந்து கேன்சல் பண்ணாலும் அவை போக முடியாமல் இருந்தாலும் கோவிடால் அவைக்கு திருப்பி அந்த காசு கொடுக்கறதுக்காக இந்த $310 million அவை எடுக்கிறோம். ஸோ அகேன் ஐ திங்க் தட்ஸ் ரியலி குட் திங். ஸோ நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் ஏதாவது புக் பண்ணியிருந்தால் அவங்களோட ரீஃபண்ட்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட்ஸ் வரதுக்கு திஸ் இஸ் வே. ஸோ தட்ஸ் குட். ஸோ அகேன் ஏர்லைன்ஸ் அப்படி எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் ட்ராவல் பண்ணிடணுமோ it will be good. பட் கோவிட் அந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் we can do all of that. அடுத்தது லாஸ்ட்டாக we have our weather for the day. So let's go see the weather. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் செல்வா வெற்றிவேல் அவர்களின் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் மற்றும் வீடு விற்பனை முகவர் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 7 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 4 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 10 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 1 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 22 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 6 பாகை செல்சியஸ் நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 9 பாகை செல்சியஸ் நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. அமைந்திருக்கும் கொலம்பியா குரூப் ஸ்தாபனத்தினர் தனியாக கொலம்பியா மட்டுமல்ல இன்று வரை தொடர்ச்சியாக எங்களோடு அனுசரணை வழங்குகின்ற அனைத்து விளம்பரதாரர்களுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு தகவல், ஒரு சிறுமியை காணவில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தரணிதா ஹரிதரன், 16 வயது சிறுமி தரணிதா ஹரிதரன். இவரை ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி, அதாவது இன்று மதியம் 1 மணியிலிருந்து காணவில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் காவல்துறையினர். ஆகவே இவர் பற்றிய தகவல் தெரிந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். டாப்ஸ்கோடன் மெக்லிவன் பகுதியில் கடைசியாக கண்டதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இவர் பற்றிய தகவல் தெரிந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். கலைவாணி ஏதாவது சொல்லலாம்? நிகழ்ச்சி நிறைவடைய போகிறது. தேங்க்யூ சுதாரன். ஸோ ஐ நோ சுதாரன் எல்லாருக்கும் வடிவான தமிழில் எல்லாருக்கும் தேங்க் பண்ணிடுறேன். ஸோ நானும் எல்லாருக்கும் தேங்க் பண்ணேன். அகேன் தேங்க்யூ எல்லாரும். இந்த 200 எபிசோட் எங்களுக்கு ஒரு மைல்ஸ்டோனாக இருக்குது. இவ்வளோ தூரம் நிறைய மைல்ஸ்டோன்ஸ் வந்து உங்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. இன்னொரு விடயம் அதில் சொல்லணும், நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து வாழ்த்துக்களை தான் அதில் சொன்னாங்க. ஃபேஸ்புக்கில் வந்தது சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா ஃபேஸ்புக்கில் வந்து எங்களுக்கு நிறைய பக்கங்களில் இந்த நிகழ்ச்சி போய் கொண்டு இருக்கபடியா பலர் ஒருவரை தவற விடுவது நல்லாதாக இருக்காது. ஆகவே எனக்கு தெரியும் ஒரு சில பேர்கள் மட்டுமே சொன்னோம். இருந்தாலும் பலர் தேசியம் பக்கத்தில், குட் ஈவினிங் கனடா பக்கம் மற்றும் GCTV பக்கம், தேசியம் நேஷன் பக்கம், இப்படி அனைத்து FB அதாவது முகநூல் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே பலரும் தங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்திருக்கின்றார்கள். இருந்தாலும் இன்று நேரம் குறைவாகவே இருக்கிறது. ஆகவே நிச்சயமாக உங்களுடைய வாழ்த்துக்கள் அனைத்தையும் அனைவரும் பார்ப்போம். நன்றி உங்களுடைய அந்த வாழ்த்துக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு நாங்கள் மீண்டும் வருகின்ற ஜூலை 1ஆம் தேதி எங்களுடைய ஒரு வருடம் நிறைவடைகிறது. ஆகவே இன்னும் முழுமையான இன்னும் பல தகவல்களை செய்திகளை உங்களோடு தொடர்ச்சியாக பகிரப் போகின்றோம். ஆகவே அதுவரை காத்திருங்கள். மீண்டும் நாளை உங்களை குட் ஈவினிங் கனடா வந்து சேரும். அதுவரை நன்றி, வணக்கம். Okay, Mr.